ஹரிதாஸ், இந்த ரோட் ஷோனால அங்க போக்குவரத்து ஏதேனும் முன்னாடியே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? இது ஏற்கனவே அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய ஒரு ரோட் ஷோவா நம்ம பார்க்கணுமா? இல்ல, இது ஏற்கனவே அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய ஒரு ரோட் ஷோவாக தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவினாசி சாலையில் எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை. வழக்கம் போல அனைத்து வாகனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை இணைப்பு சாலை வரை உள்ள பகுதியில் மட்டுமே இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இதை திட்டமிட்டு காவல்துறையினரும் சூழ்ந்துள்ளனர். அவர்களும் தக்க பாதுகாப்பு வழங்கினர். எந்தவித பிரச்சனையும் இல்லை. வழக்கம் போல அவினாசி சாலையில் போக்குவரத்து ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, ஒருபுறம் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அவினாசி சாலையை பற்றி விடுவார். பின்னர் அங்கிருந்து காரில் நேராக ஆரஸ்வரம் பகுதியில் உள்ள அந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியால் எந்தவித பாதிப்பும் தற்போது வரை ஏற்படவில்லை. ரைட் ஹரிதாஸ், தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ரோட் ஷோ முடிச்சுட்டு எந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க இருக்கிறார்? அது பற்றின விவரங்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முடித்துக் கொண்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்னர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பல்வேறு அரசின் சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவருக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க உள்ளார். அதனை முடித்துக் கொண்டு அவர் அங்கிருந்து நேராக புறப்பட்டு சிவானந்தா காலனியில் உள்ள நடைபெற்று வரும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொது மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அங்கு சிறப்புரையாற்றுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் சுபவீரபாண்டியன் உள்ளிட்ட பலரும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கோவையில் சுவாரஸ்ய காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. கோவையில் ஒரே நேரத்தில் 2 ரோட் ஷோக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியின் அந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு செல்லக்கூடிய வழியில் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர்களுடைய அன்பை பரிமாறும் விதமாக அங்க ரோட் ஷோவில் பங்கெடுத்திருக்கிறார். மற்றொரு புறம் திமுக தரப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் புடைசூழ அவருக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த ரோட் ஷோவை ஏற்கனவே ஏற்பாடு செய்து அதை அரங்கேற்றியும் வருகின்றனர். கட்சி கொடிகள் பறக்க, கட்சி கொடி நிறத்தில் பலூன்கள் உள்ளிட்டவற்றுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் இரு பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், கோவையில் ஒரே நேரத்தில் 2 ரோட் ஷோ, கோவை தயாராக இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? வணக்கம். நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி கோவை இந்த மிகவும் பரபரப்பாக உள்ளாகியுள்ளது. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2வது நாள் அதோடைய நிகழ்ச்சிக்கு செல்கிறார். தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று அரசு தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு இந்த கோவை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார்.